ஹே காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன தி பிளாட்ஃபார்ம் 2 அப்படிங்கிற இந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிகலான நிறைய செல்ஸ் வந்து இருக்கும், சின்ன சின்ன ரூம் மாதிரி வந்து இருக்கும். இந்த ரூம்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்படி அடைச்சி வச்சவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பாடும் கொடுப்பாங்க. அப்படி ஒரு நாளைக்கு ஒருத்தரோட சாப்பாடை மட்டும்தான் அவங்களால சாப்பிட முடியும். அதுவும் அவங்க என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் அவங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி யாராவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான தண்டனையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜெயிலில் தான் நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அதாவது இந்த ஜெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கீழே போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரோட அந்த ஒரு கவுண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினோ வாலண்டரியா போய் அந்த ஜெயில வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த ஜெயிலை பொறுத்த வரைக்கும் யாரும் உங்களை வாலண்டரியா வந்து தூக்கிட்டு வந்துலாம் இந்த ஜெயில போட மாட்டாங்க. நீங்க உங்க லைஃப்ல ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்களா போயிட்டு இந்த மாதிரி நான் இந்த ஜெயில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி நீங்க சைன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாப்பாடு நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிட்டு அந்த ஜெயில போயிட்டு நீங்களே இருக்கணும். அப்படிதான் நம்ம ஹீரோயினும் வந்து இந்த ஜெயில வந்து இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோயின் இருக்கும்போது என்ன மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல என்னெல்லாம் பண்றாங்க, நம்ம ஹீரோயின் கடைசியில உயிரோட வந்தாங்களா இல்லையா, அந்த ஜெயில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே தரமான விஷயமா வந்து நமக்கு இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. கண்டிப்பா நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கே வந்து ஆச்சரியப்படுற வகையில வந்து எடுத்திருக்காங்க படத்தை. ஸோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ கதைக்குள்ள நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க எல்லாமே விளையாடிட்டு இருக்கிறத நமக்கு வந்து காட்டுறாங்க. அதாவது எல்லா குழந்தைகளும் ஒன் பை ஒன்னா வந்து அதாவது லைன்ல ஏதோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அதே டைம்ல அங்க நிறைய அடல்ட்ஸ் வந்து எனக்கு பீஸா பிடிக்கும், எனக்கு சிக்கன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் கேக், கோகனட் சுகர், இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது இந்த ஒரு மொட்டையை காட்டுறாங்க. இந்த மொட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெஸ்டான கேரக்டர். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லா நாளுமே வந்து எனக்கு பீஸா பிடிக்கும், நான் எவ்ரிடே பீஸானா சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். அங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பேப்பர்ல சைன் போடுற மாதிரி இருக்கு. அதுதான் இவங்களுக்கான இந்த கான்ட்ராக்ட் சைன். சோ இவங்க எல்லாரும் அப்படியே கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த மொட்டையும் நம்ம ஹீரோயினையும் இந்த ரூம் நம்பர் 24ல வந்து காட்டுறாங்க. சோ அங்க வந்து அந்த ஃபுட் வந்திருக்கு அன்னைக்கு. சோ ஃபர்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கும் சரி நம்ம மொட்டைக்கும் சரி ஃபர்ஸ்ட் டே அவங்கள 24வது ரூம் நம்பர்ல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. அன்னைக்கு அங்க சாப்பாடு வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சீஸ் பால்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம மொட்டை பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே எனக்கு பீஸா தான் வேணும்னு ஆர்டர் பண்ணிருப்பான். அங்க சாப்பாடு வந்ததுக்கு அப்புறமா பீஸா இருக்கா அப்படின்னு போய் பார்த்தா அந்த பீஸா பாத்தீங்கன்னா யாரோ அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அப்படி சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்களோ ஆர்டர்ல அது மட்டும் தான் நீங்க சாப்பிடணும். அப்படி ரூல்ஸை மீறினா அங்க கொடூரமான தண்டனைகள் இருக்கும். அதே மாதிரி நம்ம மொட்டை பாக்குறாரு. ஆனா அவரோட பீஸா யாரோ சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஃபுட்லயே பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் லெக்லாம் இருக்கும். அதை எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மேல ஃப்ளோர்ல இருந்து ஒருத்தன் எட்டி பாக்குறாங்க. ரெண்டு பேர் பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உனது யாராவது சாப்பிட்டு இருந்தாலும் நீ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பட்னியா இருக்கணும், நீ மத்தவங்களுடைய சாப்பாட்டை எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம மொட்டைக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மொட்டை பார்த்தீங்கன்னா மணி ஹைஸ்ட் படத்தில் வந்து நடிச்சிருப்பாப்ல, அதாவது வெப் சீரிஸ்ல. ஸோ இந்த மொட்டையோட பேரு மணி ஹைஸ்ட்ல என்ன அப்படிங்கறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மொட்டை பார்த்தீங்கன்னா யாரோ வேற ஒருத்தங்க ஆர்டர் பண்ண சிக்கனை எடுத்து பார்த்துட்டு இருக்க அந்த மேல ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ரெண்டு பேர், தயவு செஞ்சு உன்னுடைய ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணு, உனக்கு என்ன ஆர்டர் பண்ணியோ அதை மட்டும் இருந்தா சாப்பிடு, இல்லாட்டி பட்னியா இருன்னு சொல்ல. அது எப்படி நான் பட்னியா இருக்கிறது, ஏன் எந்த யார் சாப்பிடுது அப்படின்லாம் கேட்க மேல 21வது ஃப்ளோர்ல ஒருத்தவங்க சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் இப்படி பட்னியா இருக்க முடியுமா அப்படின்லாம் கேட்க, இது ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், தயவு செஞ்சு ரூல்ஸை ஃபாலோ பண்ணு, இல்லாட்டி உனக்கு ஏதாவது பெரிய விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்க நம்ம மொட்டைக்கு ரொம்பவே பசிக்குது. சிக்கன் எடுத்து கடிக்கலான்னு போறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கையில வச்சிருந்த ஒரு சீஸ் பால்ஸ் எடுத்து இந்த மொட்டைக்கு கொடுத்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல அப்படியே இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிருப்பாங்க. அது
அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் என்னை வந்து மன்னிக்கிறதுக்கு டைம் வேணும், அதுக்காக தான் இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதை நமக்கு வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம மொட்டை எல்லாமே அங்கே வந்து இந்த ஷேவிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் ஒரு ரெட் கலரில் அலாரம் வந்து அடிக்குது. அந்த ரெட் கலரில் அலாரம் அடிக்கும்போது அப்படியே நம்ம மொட்டையை வந்து அவனுடைய பிளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ இந்த மொட்டை என்ன பண்ணிட்டு வந்திருப்பான் அப்படின்னா, இவனுக்கு அவங்க வீட்டில் பீஸா கொடுக்காதனால, அதாவது பீஸா ஆர்டர் பண்ணி கொடுக்காதனால அவங்க அப்பா அம்மாவை அப்படியே வீட்டோட வச்சு எரிச்சிருப்பான். ஸோ அதை ஒரு ரிக்ரெட்டாக எடுத்துக்கிட்டு தான் இந்த ஜெயிலுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதை நமக்கு வந்து காட்ட அப்படியே நம்ம ஹீரோயினும் அந்த ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம மொட்டையும் ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்க, அங்கே மேலே இருக்கிற ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் கூப்பிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் இருந்து ஒருத்தன் வரான், அவனை நாம எப்படியாச்சும் அடித்து சாவடிக்கணும், அப்படி அவனை அடித்து நம்ம சாவடிக்கல அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தண்டனை கொடுப்பாங்க, ஏன்னா அவன் தான் உன்னுடைய சாப்பாட்டை திருடி தின்னுவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயின் வேக வேகமாக அவங்களுடைய அந்த படுக்கக்கூடிய அந்த கட்டில இருந்து ஒரு குச்சி மாதிரி ஒன்று எடுத்துக்கிறாங்க, அடிச்சு சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அந்த ஃபுட்டும் கீழே வருது. கீழே வந்து பார்த்தா அதில் ஒருத்தன் செத்து போய் கிடக்குறான். ஸோ அவன் செத்து போய் கிடக்குறானேன்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது மேலே 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒருத்தியே அங்கே கேஸ் மாதிரி ஒன்று வரும். அங்கே கேஸ் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அங்கே நெருப்பு அப்படியே பற்றிக்கிட்டு அவ எரிஞ்சு கீழே வந்து நம்ம ஹீரோயினும் இந்த மொட்டையும் இருக்கிற ஃப்ளோரில் வந்து விழுந்துருவான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளோரில் இன்னொருத்தர் இருந்தான் இல்லையா, அவனும் கீழே வந்து விழுந்துருவான். இந்த ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் வேகமாக போயிட்டு அந்த பத்திக்கிட்டு எரியறவளை வந்து அணைச்சு பார்த்தா அவ செத்து போயிட்டா. இங்கே ஒருத்தன் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா அவ கூட அவன் ரொம்ப நாளாக வந்து செல்மேட்டாக இருந்திருப்பான் போல. ஸோ இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கும்போது அவன் மேலேருந்து ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் அரை உயிரோட தான் இருக்கான். அவன் கை காலை எல்லாமே கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சதுக்கு அப்புறமா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இவன் தான் வந்து சொல்கிறான் நம்ம ஹீரோயினுக்கும் இந்த மொட்டைக்கும். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே நம்ம இருக்கிற நாட்கள் வரைக்கும் நம்ம இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் லாஸை வந்து நம்ம கடைபிடிச்சே ஆகணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும், மற்றவங்களோட சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை உங்கள் செல்லில் 2 பேர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணால் கூட 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த செல்லுலேயே இங்கே இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 333 செல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதில் மாஸ்டராக ஒருத்தர் இருந்தாப்புல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கும் மேலே சாப்பாடே இல்லாமல் மெடிடேட்டிங்கில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் தான் இங்கே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு மாதிரி அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு கிடைக்கும், ஆனால் உங்களுடைய சாப்பாட்டை மட்டும் தயவு செஞ்சு சாப்பிடுங்க, இல்லாட்டி நீங்கள் கொடூரமான சில விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த கையிலெல்லாம் கட்டி வச்சிருந்தான் இல்லையா ஒருத்தனை, அவனை தூக்கிட்டு நான் வந்து கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த செத்து போய் ஒருத்தி எரிஞ்சு நிலைமையில கீழே வந்தா இல்லையா, அவளை ஒரு துணியில் சுற்றி அவன் அந்த ஒரு செல்லிலிருந்து கீழே தள்ளி விடுறான். இந்த செல்லுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எம்டியான ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும் சாப்பாடு வந்துட்டு போகிறதுக்கு. அதிலிருந்து கீழே விழுந்தோம் அப்படின்னா 333 ஃப்ளோருக்கும் கீழே போயிட்டு நம்ம விழுவோம். ஸோ அங்கேருந்து அந்த ஒரு பணத்தை கட்டி கீழே போட அந்த ஒரு பணமும் அப்படியே எல்லா இடத்துலையும் இடிச்சு அப்படியே கீழே வந்து அப்படியே சுக்குநூறா கீழே விழுகுது. அப்படி கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை காலெல்லாம் தனித்தனியாக போயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஏதோ ஒன்று வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதை காட்டினதுக்கு அப்புறமா அடுத்த நாள் வந்து திரும்பவும் ஃபுட்டு வருது. அந்த ஃபுட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஆர்டர் பண்ண சீஸ் பாலாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மொட்டை ஆர்டர் பண்ண பீஸாவாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எல்லாரும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்னொருத்தர் இருந்தா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த செத்து போனவ ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சாப்பாடு வரும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கீழே கொட்டிடணும். செத்து போயிட்டாங்களே அவங்களுடைய சாப்பாட்டை நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டையும் சொல்லுவான். அது வந்து எகென்ஸ்ட் லா, அதாவது ரூல்ஸுக்கு வந்து நம்ம மீற மாதிரி இருக்கும். அவங்களுடைய சாப்பாடு இருந்தால் நம்ம வந்து கீழே தான் கொட்டணும், நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவன் வந்து சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரி அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு இவனை தூக்கிட்டு நான் கீழே போறேன், கீழே போனதுக்கு அப்புறமா நான் இவனை வந்து கொன்னுறேன், நீங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு அவனை தூக்கி அந்த ஃபுட் ஃப்ளோர்லேயே வச்சுட்டு அவன் வந்து கீழே போறான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அந்த ஃபுட்டோட அந்த இதுவும் வருது. இவங்க எல்லாரும் எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்களுடைய பீஸா, அவங்களுடைய சீஸ் பால்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே செத்து போனவங்களோட சாப்பாடும் வருது. நம்ம ஹீரோயின் எடுத்து கீழே கொட்டுறாங்க. பட் நம்ம மொட்டைனுக்கு வந்து அந்த சாப்பாட்டு மேலே கண்ணாவே இருக்கு, ஒரு நாளாவது எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொட்டாமல் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, அதில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை எடுத்து ஃபுட்டை சாப்பிட்றான். சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவன் இந்த ஷேவிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், நீங்க வரத்துக்கு முன்னாடி
முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி இந்த மொட்டையனை பார்த்து கேட்குறாங்க. இந்த மொட்டையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய லுக்கை வச்சு என்னை வந்து முட்டாள்னு நினைக்காத, நான் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரொஃபஸர், நான் வந்து ரொம்பவே ரிசர்ச் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இந்த √-1 அப்படிங்கிற இந்த ஒரு ஈக்குவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா, நான் வந்து ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் இதுக்கு வந்து ஒரு இமேஜினரியான ஒரு வேல்யூ தான் நம்மளால் கொடுக்க முடியும், அதை சம்மந்தப்பட்ட அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன், பட் அதுக்கப்புறமா வந்து நான் அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம மொட்டையை வந்து அப்படியே காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வா என் கூட டான்ஸ் ஆடு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம மொட்டையும் சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆடுறான். அன்னைக்கு அப்படியே படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் முழிச்சு பார்த்தா 180வது ஃப்ளோரில் நம்ம ஹீரோயினும் இந்த மொட்டையினும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 24வது ஃப்ளோரு, இப்போ 180வது ஃப்ளோரு. ஸோ மேலேருந்து 1 by 1 வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு எல்லா சாப்பாடும் கிடைக்கும். கீழே போக போக பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கவே இருக்காது. நம்மளை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோராக மாற்றி தான் போடுவாங்க. இந்த ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 180வது ஃப்ளோரில் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த மொட்டையும் தான் பார்த்தீங்கன்னா அந்த செத்து போனவரோட சாப்பாடை எடுத்து சாப்பிட்டான் இல்லையா, அதுக்கான தண்டனையாக தான் 180வது ஃப்ளோரில் இவங்க 2 பேரையுமே தண்டனைக்கு வந்து கொடுத்துட்டாங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே ஒருத்தங்க தப்பு பண்ணாலும் 2 பேரும் தண்டனை அனுபவிக்கணும். இவங்க 180வது ஃப்ளோரில் வந்து மாட்டிக்க, அங்கே மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோர்ல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து 169வது ஃப்ளோர்லேயே வந்து சாப்பாடு இருக்காது, அங்கேயே பார்த்தீங்கன்னா 2 மாசமாவே அங்கே இருக்கணும், அங்கே சாப்பாடு வரவே வராது, செத்து போயிடுவாங்க அப்படிங்கலாம் அவங்க பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எந்த ஃப்ளோர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோயின் மாற்றி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே 24வது ஃப்ளோரில் இருக்கக்கூடியவங்க லாபம் வந்து மீறிட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் நம்ம தான் சொன்னால் நம்மளை சாவடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வேற ஒரு ஃப்ளோர் நம்பரை சொல்லிடுறாங்க. இந்த மொட்டையனுக்கு அப்பதான் தெரியுது என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மொட்டை ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த செவுத்துல எல்லாமே உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். 1 by 1 வரும்போது இவங்களுக்கு 180வது ஃப்ளோர் வேற கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பாடே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மொட்டையால் ஒன்றுமே முடியல. நம்ம ஹீரோயின் வேற அங்கே படம் மட்டும் தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த மொட்டை அப்படியே ரத்த வாந்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்க, அன்னைக்கு அவனுக்கு தண்ணி எல்லாமே நம்ம ஹீரோயின் போய் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே ஹீரோயின் அந்த கொடுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நான் என் அப்பா அம்மாவெல்லாம் எரிச்சு சாவடிச்சிட்டேன், ஸோ என்னால் இதுக்கப்புறம் சாப்பாடுலாம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய அந்த பெட்ஷீட்டை எடுத்து அவன் மேலே போத்திக்கிட்டு அவன் வச்சிருந்த ஒரு லைட்டரை வச்சு அவன் பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. என்ன பண்ணுறேன், ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, இல்லை நான் போயிட்டு என் குழந்தைங்களையும் அப்பா அம்மாவையும் பார்க்குறேன், நான் ரொம்பவே வந்து தப்பு பண்ணிட்டேன், என்னால் நீயும் வந்து இந்த மாதிரியான ஒரு தண்டனையை உனக்கும் நான் கொடுக்கறதுக்கு விரும்பலை, ஸோ நான் தான் தப்பு பண்ணேன், நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மொட்டை அவனையே பற்ற வச்சுக்கிட்டு அங்கிருந்து கீழே விழுந்துடுறான். அப்படி கீழே விழுறவன் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே கீழே போயும் விழுறான். அதாவது வந்து இந்த 333வது ஃப்ளோர் அப்படிங்கிறது கீழே இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரொம்ப பலாயிரம் அடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அங்கிருந்து அவன் கீழே விழுந்து செத்து போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுடைய பிளாஷ்பேக் மாதிரி ஏதோ ஒன்று காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் படுத்துட்டு இருக்க, கண்ணு முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் வேற ஒரு ஃப்ளோர்ல வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து வேற ஒரு ஃப்ளோர் வந்துட்டாங்க. 180வது ஃப்ளோர்ல இருந்து அடுத்த மாசத்துக்கு வேற ஒரு ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க அந்த ஃப்ளோர்ல. ஸோ ஒவ்வொரு செல்லையும் 2 செல்மேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த டைம் நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லேடியை கொடுத்துருக்காங்க. அந்த லேடிக்கு வந்து ஒரு கை தான் இருக்கு, அவங்களுக்கு இன்னொரு கையை காணும். ஸோ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாசமான்னு கேட்க, இல்லை நான் ரொம்ப மாசமாவே இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அன்னைக்கு சாப்பாடு வருது. நம்ம ஹீரோயின் அவங்களுக்கான அந்த சீஸ் பால் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க, இந்த ஒரு லேடி என்ன பண்றா அப்படின்னா, அவ வந்து அந்த லாவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம மற்றவங்களோட இதெல்லாம் எடுத்து சாப்பிடலாமான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினும் அந்த பொம்பளையும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்றா அப்படின்னா, அங்க வந்து சில பேர் இருக்காங்க, இந்த மாதிரி லாவை யாராவது ஒபே பண்ணல அப்படின்னா அவங்கள வந்து சாவடிச்சிருவாங்க. ஏன் சாவடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களால இங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா செல்மேட்ஸுக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எந்த செல்லுல வந்து அவங்க லாவை மீறுறாங்களோ அவங்கள சாவடிச்சிருவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கான தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த லேடி வந்து சொல்லிட்டு இருக்க, அன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேல இருந்து இந்த மாதிரி கீழே வந்து வராங்க அந்த ஃபுட்டோட, அவங்கள வந்து நம்ம ரூல்ஸ் மாறி இருக்கிறாங்க, அவங்கள போய் நம்ம அடிச்சு சாவடிக்கணும், இல்லாட்டி நமக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம்
மேல இருந்து யாரோ சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அங்க வச்சிருந்த அந்த ஒரு கையில ஒரு கட்டமா இருக்கும், அதெல்லாமே எடுத்து அந்த ஒரு சாப்பாட்டு மேலே நிக்கிறாங்க. அந்த ஒரு சாப்பாடும் அப்படியே கீழே போகுது. அடுத்த ஃப்ளோருக்கு போய் அங்க சண்டை நடக்குது, எல்லாரையும் அடிச்சு சாவடிக்கிறாங்க. அதுல இந்த தாடிக்காரனை மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் விட்டுறாங்க. ஸோ இவனும் தான் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் கூட வருவான். ஸோ இந்த தாடிக்காரனை மட்டும் விட்டுட்டா அப்படியே அவங்க அந்த ஃப்ளோர்லயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கும் போது இந்த லேடி என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு செல்லுக்கு வரும்போது கிகாஷி அப்படிங்கிற ஒருத்தி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்கக்கூடிய லா என்ன, ரூல்ஸ் எப்படி, இங்க எப்படிலாம் இருக்கணும், இங்க எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னா எனக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம அவ தான் எனக்கு இங்க இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் ரூல்ஸ் இருக்குன்னா சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தா. பட் ஒரு நாள் அவளையும் சாவடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னா, இன்னொரு விஷயம், இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன வழி அப்படின்னு கேட்டா அப்படியே சுத்தி முத்தி பாக்குறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னொருத்தன் முன்னாடி படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு கேட்காத மாதிரி இவங்க பேசியாகணும். என்ன சொல்றா இவ அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் நம்மளை வந்து வேற ஒரு செல்லில் தான் மாற்ற போறாங்க. அப்படி மாற்றும் போது நம்ம தூங்கும் போது தான் மாற்றுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கேன். அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அங்க எவனோ ஒருத்தர் ரூல்ஸை மீறி இருப்பான் போல, அவனை சாவடிச்சு அந்த ஃபுட்டோட அப்படியே கீழே இறக்குறாங்க. அவங்க இறங்கும் போது அங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஃபுட்டோட ரூல்ஸை மீறினவங்களுக்கு அவங்க தான் தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த ஃபுட்டு மேல நின்றுட்டு வராங்க. எங்க வராங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த லேடி இருக்கக்கூடிய ஃப்ளோருக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் எல்லாமே வந்து ரெடியா தான் இருக்காங்க. ஆனா இவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ரொம்பவே வந்து கொடூரமானவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இவங்கள மாதிரி தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பா வந்து சேர்ந்துக்கிட்டு யாரெல்லாம் ரூல்ஸை மதிக்கலையோ அவங்களெல்லாம் சாவடிக்கிறது, அவங்களுக்கான தண்டனை கொடுக்கறதுன்னு சொல்லி இருப்பாங்க. இங்க கண்ணு மட்டும் கட்டியிருக்கான் இல்லையா, இவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி நானும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால என்னுடைய 2 கண்களை நோண்டிட்டாங்க, இவங்க பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த லேடியும் வந்து ரொம்பவே பயப்பட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடிக்கு ஒரு கை தான் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஆல்ரெடி அவ ரூல்ஸை மீறினதுனால தான் அவளுடைய ஒரு கையை இந்த குரூப் வந்து உடைச்சிருக்கும். இப்ப இவ 2வது வாட்டியும் ரூல்ஸை வந்து மீறி இருக்கா. ஸோ அதனால வந்து இவளை சாவடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இது ஃபர்ஸ்ட் ரூல்ஸை மீறி இருக்கா. என்ன ரூல்ஸை மீறினா அப்படின்னு பார்த்தா, இவ வந்து முன்னாடி இருக்கும்போது சாப்பாடை வந்து சாப்பிட்டுருப்பா அந்த ஒரு லேடி, அவளுக்கு வந்து நம்ம ஹீரோயின் துணையா இருந்திருப்பாங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சாப்பாடு ஐட்டம் கீழே வரும்போது நம்ம ஹீரோயினோட கை கால் எல்லாமே வந்து பிடிச்சி இழுத்து வச்சு அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ஒரு கையை வந்து உடைச்சு அப்படியே 2 துண்டா வந்து போக வச்சிடறாங்க. அப்ப அந்த இன்னொருத்தன் இருந்தா இல்லையா அந்த செல்லில், அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகிறதுக்காக ஏதோ ஒரு பிளானை வந்து போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கையை உடைச்சிடறாங்க. அவளை இன்னொருத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவளை அப்படியே அதுல வந்து சாவடிச்சு அந்த ஒரு சாப்பாட்டோட வந்து போட்டுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் வந்து கண்ணு முழிச்சு பார்த்தா அங்க வேற ஒரு விஷயம் நடக்குது. நம்ம ஹீரோயினை வந்து வேற ஒரு செல்லில் போட்டுட்டாங்க. அதே டைம்ல வந்து அங்க சில குழந்தைகள் விளையாடுற மாதிரியும் சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து அப்படியே லைன் பை லைனா போயிட்டு இருக்கிற மாதிரியும் காட்ட, இங்க நம்ம ஹீரோயின் ஒரு தாத்தா கூட இப்ப வந்து ஒரு ஃப்ளோர்ல வந்து வந்திருக்காங்க. அந்த தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் ரொம்ப வருஷமா இங்க தாமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கையை உடைச்சிட்டாங்கல்ல, அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மேல ஃப்ளோர்ல இருக்கிறவங்க வந்து இவ வந்து லாவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல, அதனால இவ கையை வந்து உடைச்சிட்டாங்க, எல்லாரும் வந்து லாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம எல்லாரும் குரூப்பா இப்ப எப்படி என் கையை உடைச்சாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாரையும் நம்ம சாவடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் பண்றாங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபுட்டு கூடயே ஏறிக்கிறாங்க. அந்த ஃபுட்டு வந்து ஒவ்வொரு ஃப்ளோரா போகும்போது அந்த ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லி அவங்க கூட வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம வந்து காலி பண்ணலாம், யாரெல்லாம் வரீங்க, இங்க ரூல்ஸும் கிடையாது, ஒரு ரெகுலேஷன்ஸ் கிடையாது, நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாட்டை சாப்பிடலாம், யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருந்தும் ஒவ்வொருத்தங்க ஏறிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா எக்கச்சக்கமான பேரு நம்ம ஹீரோயினுக்கு
ஹீரோயினுக்கு ஆதரவு கொடுத்து வந்து ஏறிக்க அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணு தெரியாதனோட குரூப் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் அவங்க வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே ஃப்ளோர்ல தானே இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பாடு எப்படி வரும்? ஏன்னா இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய ஃப்ளோர் எல்லாம் மேல, நம்ம ஹீரோயின் மற்றவங்களா இருக்கக்கூடிய ஃப்ளோர் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு வராது அப்படின்னு அந்த கண்ணு தெரியாதனோட குரூப்ல சொல்ல இவங்க எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆமால நம்ம எல்லாம் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் கூட ஒரு தாத்தா இருந்தார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம எல்லாரும் போயிட்டு இவங்களை சாவடிச்சு அவங்களையே சாப்பிடலாமே அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பிளானை கொடுக்குறாரு. அப்ப எல்லாரும் வந்து ஜாலியா சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் இவங்க எல்லாரும் அந்த ஃபுட்டு வந்து வருதான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த ஃபுட்டே கிடையாது. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த கண்ணு தெரியாதனோட குரூப்ல இருக்கக்கூடியவங்களை சாவடிச்சு அவங்கள சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா சண்டை நடக்குது. அதாவது அந்த கண்ணு தெரியாத அவங்களுடைய குரூப்பை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயினோட குரூப்பை வந்து அடிச்சு சாவடிச்சுட்டு இருக்கான். எல்லாருமே வந்து செத்து போயிட்டு இருக்காங்க. கடைசியில உயிரோடு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த தாத்தா மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம தாத்தா கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லும்போது அந்த கண்ணு தெரியாத இருந்தா இல்லையா, அவன் அப்படியே குத்துயிரும் கொலையுருமா அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன கொன்னுடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவனை என்ன பண்றாங்க அப்படின்னா அவனை சாவடிச்சு அவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கட்டை அவுத்துட்டு அவனை அந்த மேல இருந்து கீழே தள்ளி அவனை சாவடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கூட ஒரு லேடி இருந்தாலே அவ சொல்லியிருப்பா இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி நம்மள ரூம் சேஞ்ச் பண்றதுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்க ஒரு ஆர்ட் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ட்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அவங்க வாய்க்குள்ள போட்டுக்கிறாங்க. ஏன்னா வாய்க்குள்ள போட்டு அவங்க அடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, அவங்க செத்த மாதிரி நினைச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே இங்க வந்து குழந்தைகள் எல்லாம் காட்டுறாங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் அப்படியே எல்லாமே அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒபே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே வந்து அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு பையன் மட்டும் மேலே போயிட்டு கையை காட்டிட்டு இருக்கான். அந்த பையனை போயிட்டு ஏதோ ஒரு லேடி வந்து கீழே இழுத்துட்டு வர மாதிரி காட்ட இங்க நம்ம ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. இங்க தான் நமக்கு வந்து காட்டுறாங்க அங்க செத்து போன எல்லாருமே வந்து ஒவ்வொரு செல்லில் இருக்கிறவங்களையும் மூட்டை மாதிரி கட்டி அங்க வந்து மாஸ்க் போட்ட நிறைய பேர் வந்து அந்த செல்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க வந்து ஆன்டி கிராவிட்டி இருக்கும். அதாவது அவங்க வந்து அங்க கிராவிட்டியை வந்து எடுத்து விட்டுட்டு ஒவ்வொரு ஃப்ளோரையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் மயக்க நிலைமையில பார்த்துட்டு இருக்கேன். கடைசியில நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா அங்க அந்த ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவனை அந்த ஃப்ளோர்ல கட்டி வச்சிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா இடிச்சு அவங்களுக்கு ரத்தமா ஊத்துது. அந்த பையனை காப்பாத்தி அப்படியே 333வது ஃப்ளோர்ல இருந்து அப்படியே கீழே கொண்டு வராங்க. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு நிறைய இந்த கனவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அவனை 333வது ஃப்ளோர்ல இருந்து கீழே இறக்கி கூட்டிட்டு வந்து பார்த்தா கீழே எக்கச்சக்கமான மனிதர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பையனை விடு, அவனே போய் கத்துக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயினையும் வந்து கீழே கூட்டிட்டு வந்துடுறாங்க. கீழே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கூட செல்மேட்டா இருந்த அந்த மொட்டைனா இருக்கட்டும் இல்ல அந்த லேடியா இருக்கட்டும் எல்லாருமே உயிரோட இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கண்ணில் வந்து தெரியுது. அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோயினா வந்து அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அந்த ஒரு குட்டி பையன் மட்டும் திரும்பவும் அந்த செல்லிலேயே அவனை அடைச்சி அந்த பையனும் அதெல்லாம் கத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஆனா அங்க முடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கதான் நமக்கு பிளாட்ஃபார்ம் 1ல கடைசியா வந்து இருந்த அவரை வந்து காட்டுவாங்க. அதுல இருக்கக்கூடிய ஹீரோவை காட்டுவாங்க. அவனும் இங்க தான் இருப்பான். ஸோ கடைசியா நம்ம ஹீரோயின் போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒருவேளை இவன் தான் நம்ம ஹீரோயினோட ஒரு எக்ஸ் ஹஸ்பண்டாவோ இல்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாவோ இருந்திருப்பான் போல. கட்டி பிடிச்சிட்டு இந்த படமும் அப்படியே முடியுது. இந்த படம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி என்னடா கான்செப்ட் படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா obey the rules and follow the law அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு சிம்பிளான வார்த்தையை தான் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து இவ்வளோ பெரிய தரமான ஒரு படத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ ரூல்ஸை ஒபே பண்ணுங்க, லாஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுடைய விஷயங்களை நீங்கள் பண்ணுங்க, மற்றவங்களோட லைஃப்பில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான ஒரு படம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.